தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரம் 5 11 முடிய வசனங்கள். இன்றைய நற்செய்தி நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், யாரும் உங்களை ஏமாற்றாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள், இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது என்ற செய்தியை இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். மனிதர்களாகிய நாம் மண், கல், பொன், பொருளான ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய உடலாகிய ஆலயத்திற்கும் நம்முடைய உள்ளமாகிய ஆலயத்திற்கும் முக்கியத்துவம் தருகின்றார். இந்த கல், மண், பொருளான ஆலயங்கள் ஒரு நாள் இடிந்து விழுந்துவிடும். ஆனால் தம்முடைய உடலாகிய ஆலயமானது, தம்முடைய மனமாகிய ஆலயமானது, அதை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய தீய எண்ணங்கள், சிந்தனைகள், சொல், செயல், திறன்கள் மூலமாக அவற்றை பழுதுபடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று கூறுகின்றார். இதோ பல பேர் என் பெயரால் உங்களை ஏமாற்ற வருவார்கள், நானே அவர், நானே இவர், நானே உங்களுக்கு மீட்பு அளிக்கப் போகின்றேன் என்று வருவார்கள். அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவர்கள் சொல்வதை நீங்கள் கூற வேண்டாம். காலம் நெருங்கி வந்துவிட்டது, மானிட மகன் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்கின்றார் என்பதை சிந்தனையில் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் கைப்பிடித்து அவர் குரல் கேட்டு அவரோடு சேர்ந்து நடப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டியவற்றை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள அனைவருக்கும் கிடைத்து நாம் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளாக வாழவும், எதற்கு முக்கியத்துவம் தரப்போகின்றோம் என்ற சிந்தனையோடு நாம் இந்த புதிய நாளை தொடங்குவோம். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் இவற்றை கொண்டு இந்த நாளில் ஆரம்பித்து இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.